அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாருமே இப்போ இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா பணத்தோட வளர்ச்சி, பணத்தின் அதிகரிப்பு, அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படி வளமைப்படுத்துறது, மேன்மைப்படுத்துறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதாவது நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நம்ம கணவர் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதுலேயும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஃபினான்ஷியலாக என்ன பாதிக்கப்படுறோம், எப்பயுமே கொடுக்குற அதே பணம் தானே, அது ஏன் ஃபினான்ஷியலாக நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஏதாவது ஒரு தேவைகள்னால் அது ஒரு சிலருக்கு புடவையாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசிங் பொருட்களாக இருக்கலாம், இல்லை மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஜுவல்லாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைகள்னு நமக்கு வரும்போது, அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் மணி அதுக்கு மீறி நமக்கு பணம் தேவைப்படும் போது என்ன செய்வோன்னா, ஒன்று கணவர்கிட்ட கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னா ஒன்று அதுக்குள்ளே சமாளிச்சுக்கோ, இல்லைன்னா என்னாலாம் இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா எனக்குமே அவங்களுக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அவங்களும் சமாளிக்கணும். இந்த மாதிரி அந்த பணத்தை தாண்டி நமக்கு தேவைகள் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அப்போ தான் ஃபேமிலியில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இல்லையா. அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஃபினான்ஷியலாக நம்மளோட பணத்தை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்றத முதல்ல நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். இது மாந்திரிகம் தாந்திரிகம் அதெல்லாம் கிடையாது. நான் எங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு தான் எனக்குன்னு இவ்வளோ இந்த செலவுகள்லாம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் பட்ஜெட் போட்டு தான் செய்கிறேன். அதாவது கணவர் இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்லாம் போட மாட்டேன். நான் பாட்ட செலவாக இருக்கட்டும், இல்லை சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், சேவிங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது என்னுடைய விருப்பத்தில் இருந்தது. பட் இப்போது கணவர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்னோடய ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும். அதாவது கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும், அரிசி வாங்குறதா இருக்கட்டும், காய்கறிகள் வாங்குறதா இருக்கட்டும், மளிகை பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், திடீர்னு அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு தேவையான ஏதாவது ஆர்கனைசிங் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை சாரியாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் தான் கவனிக்கணும். அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் கவனிக்கணும். அது எக்ஸ்ட்ரா நான் சேர்த்து வச்சாலும் அது எனக்கு தான். ஒருவேளை அதுக்கு மீறின செலவு வந்தாலும் அதை நான் தான் சமாளிக்கணும். அந்த மாதிரி டைமிங்கில் நான் எந்த மாதிரி பண்ணுவேன்னு வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல மாதம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 தேதிகளில் இப்போ என் கையில் கணவர் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கல்லுப்பு வாங்குவேன். ஃபஸ்ட்டு எடுத்த செலவு அப்படின்னா கல்லுப்பு, மஞ்சத்தூள் வாங்கிடுவேன். அதே மாதிரி வெந்தயம் ஒரு வேளை இருக்குது அப்படின்னா விட்டுருவேன், இல்லை அப்படின்னா வாங்குவேன். 2வது விஷயம், டம்ப் பண்ண மாட்டேன். எந்த ஒரு காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை எப்படி சொல்கிறது, மளிகை பொருட்களாக இருக்கட்டும், டம்ப் பண்ண மாட்டேன். அதாவது இப்போ ஒரு 2 கிலோ வெங்காயம் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு வரும். அதே மாதிரி 2 கிலோ தக்காளி, இதுதான் டம்ப் பண்ணுவேனே தவிர்த்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மட்டும்தான் டம்ப் பண்ணுவேன். அதே மாதிரி காய்கறிகள்னு பார்த்தேன் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான், ஏன்னா கொஞ்சம் பக்கத்திலே இருக்கிறனால 2 நாளைக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவேன். இப்போ எனக்கே எப்படி சொல்லுவாங்கன்னா, கூறு காய்கறிகள் வாங்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதே நீங்கள் 1 கிலோவாக வாங்கினீங்கன்னா 50 ரூபான்னா நமக்கு லாபம்னு நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டு போய் வாங்குகிறோம். ஆனால் அதில் பாதிக்கு மேலே நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். எப்படியும் ஒரு 10 நாள், ஒரு 4 பேர் சமையல் அப்படின்னா 10 நாளைக்கு அந்த உருளைக்கிழங்கு இருக்கும், அதில் முளைப்பு விட ஆரம்பிச்சிடும், நமக்கு அது யூஸ் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு நான் எப்படி செய்வேன்னா, இப்போ 1/2 கிலோ உருளைக்கிழங்குங்கிறது சரியானது. இன்றைக்கி உருளைக்கிழங்கு செஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் கழித்து கண்டிப்பாக இந்த வாரத்தில் உருளைக்கிழங்கு ஒரு அதிகபட்சம் ஒரு முறை தான் செய்வேன். அதனால் எனக்கு 1/2 கிலோ போதுமானது, அந்த மாதிரி வாங்குவேன். அதே மாதிரி இந்த பச்சைப்பயிறு, தானியங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 கிராம் தான் வாங்குவேன். அதாவது நவதானியம்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பொருளை நம்ம போய் போட்டுவிட்டோன்னு வைங்களேன். இப்போ பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை, காராமணி, அதுக்கப்புறம் கருப்பு முக்கல்லை, வெள்ளை முக்கல்லை. கருப்பு முக்கல்லை செய்கிறதா இருந்தாலும் சரி, வெள்ளை முக்கல்லை செய்கிறதா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே தொடர்ந்து நம்ம செய்யும்போது பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு முக்கல்லை வாங்குவேன். அதே மாதிரி தான் பச்சைப்பயிராக இருக்கட்டும். இப்போ பச்சைப்பயிறு மூக்கடலை வாங்கியிருக்கேன், அதே மாதிரி மொச்சக்கொட்டை வாங்கியிருக்கேன்னா அந்த 3 பொருள் தான், நவதானியங்களில் அந்த 3 மட்டும்தான் வாங்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து அந்த வேறு
அதாவது எப்படி சொல்கிறது, காராமணி, கருப்பு காராமணி, அதுக்கப்புறம் வெள்ளை காராமணி, இப்படி வேறு ஏதாவது அதில் ஒரே பொருளை வாங்காமல் வேறு பொருள் 100 கிராம் அளவு மட்டும்தான் வாங்குவேன். ஒவ்வொன்றுத்துலேயும் 100 கிராம் அந்த மாதிரி வாங்குவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கண்ட்ரோல் பண்ணுறது. கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே லைட் எரியும் பார்த்துருப்பீங்க. அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் லைட்டு எரியணும், வீட்டுக்குள்ளே அம்பாள் வருவாங்கன்றதுக்காக போடுவேனே தவிர்த்து எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி லைட்டு வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது இப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஹாலில் உட்காந்துருக்கோன்னா கொல்லைப்புற கதவை திறந்து வச்சுட்டு தான் உட்காருவோம். இதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது என்னென்னா, இப்போ மாடிக்கு போனாலுமே லைட் எரியக்கூடாது. நைட் டைமில் போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் இந்த 0 வாட்ஸ் பல்புன்னு சொல்லுவோம், ஆனால் அது வந்து 10 வாட்ஸ் பல்பு. நம்ம பேச்சு விளக்கில் என்ன சொல்லுவோம்னா 0 வாட்ஸு, அது ஒன்றும் கரண்ட்லாம் ஓடிடாது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நிறைய பல்ப்ஸ் அங்கே போடுறது, அதே மாதிரி அந்த நைட் லேம்ப் நிறைய யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில்லை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த ஹீட்டர் நமக்கு நிறைய நம்ம வீட்டில் செலவாகிறது பார்த்திங்கன்னா, இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ஹீட்டர் வந்துருச்சு. ஆனால் அந்த ஹீட்டரில் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சூடாகி வந்துடும். ஆனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் பாப்பா வந்து பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க. இப்போ எனக்கு இப்போ ஒரு 2 மாதமாக நான் சுடு தண்ணியில் குளிக்கிறேன். இத்தனை வருஷமாக வந்து பச்சை தண்ணியில் தான் குளித்தேன். இப்போ வந்து சுடு தண்ணியில் குளிக்கிறனால ஒரு 5 நிமிஷம் போட்டேன்னா ஒரு வெதுப்பாக அப்படி லைட்டாக, ரொம்பலாம் சூடு எனக்கு தேவையில்லைன்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி குறைச்சிக்கிடுவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போது ஒருத்தர் போடுறாங்க, இப்போ தம்பி குளிக்கணும் பாப்பா குளிக்கணும்னா ஒருத்தர் போடுற ஹீட்டரில் 2 பேர் அந்த தண்ணி எப்படியும் இருக்கும். ஓரளவுக்கு வெதுப்பாக தான் உங்களை குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தியிருக்கேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவேன். ரெண்டாவது தண்ணி செலவு. தண்ணி வந்து இப்போ நமக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் வருது, இந்த ஏரியாவிலே வருது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் டைமாக இருக்குது அப்படின்னா கையிலே வாஷ் பண்ணிடுறது துணியெல்லாம். அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கொடியில் காய போட்டுருவேன். இல்லை இப்போ மழை சீசனாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு வாஷிங் மிஷினில் போட்டுட்டு என்னோடய சுடிதார் சாரீஸ் எல்லாம் வந்து நான் கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கெல்லாம் போடுவோம்ல அரிசி, அதில் வந்து உளுந்து மட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஷாப்பில் வாங்கிடுவேன். அதாவது அரிசிலாம் பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இட்லி ரைஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ரேஷன் அரிசியோட அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாலாம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் இட்லிக்கு மட்டும். மற்றபடி வீட்டுக்கு வாங்கக்கூடிய அரிசி எப்பயுமே ஒரு மூடை வந்து போட்டே வச்சுருப்பேன். ஏன்னா அதெல்லாம் கெட்டு போகாதுன்றனால ஒரு மூடை எக்ஸ்ட்ரானாகவே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அரிசி காலி ஆகுது அப்படின்ற அதாவது ஒரு பேச்சு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அரிசி எப்பயும் வீட்டில் இருக்கணும். புளி அதே மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ரெடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரெகுலர் பண்ணிக்கிறேன். இது வந்து டம்ப் பண்ணுவேன். அதுவுமே ரொம்ப இல்லை, ஒரு மூடை ரெடியாக இருக்கும். அது போக ஒரு அரை மூடை இருக்குது அப்படின்னா எப்பயும் போல் ஒரு மூடை ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா இடையில நமக்கு வந்து மாதம் பிறந்து தான் அரிசி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இடையில போய் வாங்கிடுறது. அதனால் எனக்கு அரிசி காலியாகிற மாதிரியும் தோணாது, அதுக்கு திடீர்னு போய் காசை கொடுக்குற மாதிரியும் தோணாது. எப்பயுமே எனக்கு பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம வீட்டில் உண்மையாக சொல்லணுன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 லிட்டர் தாராளமாக விளக்குக்கு மட்டுமே ஆகும். அந்த 5 லிட்டரை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதமாக நான் ஒரு 4 லிட்டராக மாற்றிருக்கேன். இது என்னென்னா, முன்னே என்ன பண்ணுவேன்னா, இந்த விளக்குக்கு ஊற்றுறோம்ல அந்த எண்ணெயில் எனக்கு நிறைய விளக்கு ஏற்றுறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று நம்ம வாஷ் பண்ணும்போது மிச்சம் வரதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா திருப்பி ஏற்றக்கூடாது, அப்படி ஏற்றினா கஷ்டம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ண மாட்டேன், கீழே ஊற்றிடுவேன். இப்போலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில், அதாவது தெய்வ சிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற விளக்கு சொல்லலை, வெளியில் வாசலில் ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்குகளுக்கெல்லாம் நான் அதை ஊற்றி தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கடவுள் வந்து இன்னும் நல்லா தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, இதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, உணவு எங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ண மாட்டோம். சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் யார் வேஸ்ட் பண்ணாலுமே சுத்தமாக பிடிக்காது. அதாவது சாதம் லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, இப்போ சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணுவோன்னா தண்ணி ஊற்றி வச்சு அதை மறுநாள் கஞ்சியாக குடிச்சிடும். அது மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ அதை சாப்பிட்ருவோம். அதே மாதிரி நைட்டு
இப்போ சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிடுச்சுன்னா உடனே எனக்கு டிஃபன் தான் வேணும் அப்படின்னு பசங்களுக்கு டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது, சாப்பாடு சாப்பிட்ருவோம். அதே மாதிரி குழம்பு ஒரு அரைக்கரண்டி குழம்பு இருந்தால் கூட சரி, அதை சூடு பண்ணி சாப்பிடுவோம். உள்ள ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். வெஜிடபிள் மட்டும்தான் முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி வைப்பேன். அதுவுமே வந்து முன்ன ரொம்ப நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானது 4 நாளைக்கு தேவையானது கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு தேவையானது மட்டும் வைப்போம். எதுக்கு அன்ஹெல்த்தியாக பண்ணணும்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சேவிங்ஸ் பார்த்துடலாமா? சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10ல் 1 பங்கு கண்டிப்பாக சேவிங்ஸில் இருக்கணும்னு நினப்பேன். உதாரணத்துக்கு ஒரு 10,000 வச்சுக்கிட்டோன்னா அதில் 1000, அதாவது 10ல் 1 பங்கு நம்ம சேவிங்ஸுக்குன்னு ஒதுக்கும்போது அது எவ்வளோ பணமாக வேணாலும் இருக்கட்டும். நான் 5,000 தான் வீட்டை பார்த்துக்குருவேனாலும் சரி, இல்லை நான் 7,000 பார்த்துக்குருவேனாலும் சரி, இல்லை 15,000 இருந்தாலும் சரி, சேவிங்ஸுன்னு ஒன்று இருக்கணும். இது நமக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக பாதிக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் நமக்கு உதவுவாங்கன்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஏன்னா பணம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்குன்னு இல்லை, நம்மளே மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டாக தானே இருப்போம். அதனால் நமக்குன்னு ஒரு பணம் சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம கணவருமே ஃபினான்ஷியலாக பாதிக்கப்படுறாங்கனாலுமே அந்த நேரத்தில் நம்ம கொடுத்து உதவும் போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நமக்கு. இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த சேமிப்பில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம ஒரு உண்டியல் வாங்கிட்டு அந்த உண்டியலில் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த உண்டியல் வந்து 1 வருஷம் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த உண்டியலை உடச்சிருவோம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் உண்டியல்னால் அந்த பிளாஸ்டிக் உண்டியலை கட் பண்ணி எடுத்துகிட்டு, இல்லை இப்போ முக்கியமான தேவைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருவோம். முதல்ல அது நம்மகிட்ட சேர்க்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க, இல்லை ரொம்ப நமக்கு வந்து க்ளோஸ் ஆனவங்க, இல்லை அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், அதுலாம் இல்லை யாருமே நம்பிக்கையானவங்க இல்லை அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு தனியாக அதுக்குன்னு போட்டு நம்ம சேர்த்து வைக்கலாம். நமக்கு உதாரணத்துக்கு ஒரு நவம்பர் மந்த் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அடுத்து தீபாவளிக்கு வரும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். இன்னொன்று சேமிப்புங்கிறது வந்து இப்போ நான் இவ்வளோ அதாவது எனக்குன்னு சேமிப்பு நான் சேர்த்து வச்சாலுமே அந்த சேமிப்பை ஒரு டைமிங்கில் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக சேமிப்புன்றதுக்காக அதை பொத்தி மூடி வச்சுக்கிட்டே இருந்துகிட்டேவும் இருக்க மாட்டேன். ஒரு டைமிங்கில் இப்போ தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். சரி, சேவிங்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்ன்னு எடுக்கவே மாட்டோம். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் எனக்கு, என் கணவருக்கு, குழந்தைங்களுக்குன்னு ட்ரெஸ் எடுப்போம். பசங்களுக்கு மட்டும் 2 தடவை எடுப்போம். ஒன்று பர்த்டே, இன்னொன்று வந்து அதாவது தீபாவளி. இந்த தீபாவளிக்கு வந்து எல்லாருக்கும் எடுத்துருவோம். அந்த டைமிங்கில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். தீபாவளி வந்துட்டாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் சேர்த்து வச்ச பணம் வந்து அப்போ என் கைக்கு வருதுன்னு. அதே மாதிரி இந்த பண்டுலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்டு கூட போடலாம். ஆனால் அது ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடத்துல போடணும். நம்ம வந்து நம்பி ஏமாந்துடவும் கூடாது. ஏன்னா நம்ம சிறுக சேர்க்குற ஒரு பொருள் வந்து ஒரு நாள் காணாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப நம்பிக்கையான இடத்துல, அதாவது இப்போ நமக்கு ஒரு 2,000 மாதம் போடுறோம், இல்லை 1,000 போடுறோம், 500 போடுறோன்னா 2 மாத பைசா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுலேயுமே நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாமே நம்மளோட தேவைகளுக்காக தான் இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரெஸ்ஸஸ் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி நாங்கள் வெளியில் போகக்கூடிய ஒரு வேலைகள் இல்லை எங்களுக்கு. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுக்க மாட்டோம். இன்னொன்று, ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு 1 வருஷத்துக்காவது நம்ம வச்சு போடலாம். குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு போடலாம் இல்லையா? ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சிடாது. அதனால் நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெண்களுக்கு உள்ள விஷயம் என்னென்னா, ஒரு 10 நாள் போடுவோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் போடுவோம், மறந்துடுவோம். இந்த மாதிரி இல்லாமல் பட்ஜெட் எவ்வளோ நமக்குள்ளே செலவாகுதுன்னு பார்க்கணும். இன்னொன்று, நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்து அதை ஜிபே பண்ணுறதை தவிர்க்கணும். ஜிபே பண்ணும்போது நம்மகிட்டேருந்து எவ்வளோ பணம் போகுதுன்றது நமக்கு அவ்வளோ வந்து டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட் போகிறத நான் தவிர்த்துருவேன். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா நமக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி தான் நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அதையுமே தவிர்த்துருவேன். என்ன பொருள் தேவையோ அதை லிஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் நான் கடைக்கே போவேன். அந்த பொருளை மட்டும்தான் வாங்குவேன். அதிகபட்சம் இந்த சாக்லேட்ஸுக்கு செலவு பண்ணுறது, ஜங்க் ஃபுட்டு செலவு பண்ணுறது, எல்லாமே தவிர்த்துருவோம். எங்கள் வீட்டில் வெளியில் சாப்பிட்ற ஒரு வேலையே
கிடையாது. வீட்டில் தான் சமைப்பேன். என்ன எனக்கு உடல்நலம் சரியில்லைனாலும் சரி சுடுகஞ்சி போட்டு குடித்தாலும் குடிப்போமே தவிர்த்து வெளியில் சாப்பிட மாட்டோம். தம்பி மட்டும் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் ஆசைப்படுவான். பட் வந்து அதை எப்படி சொல்கிறது, ஒரு 98% தவிர்த்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் எப்போயாவது கேட்கும்போது வேணால் குறைஞ்சபட்சம் 100 200 ஏதாவது ஒரு வெளியில் பேக்கரி ஐட்டம் கேட்குறாங்க அப்படின்னா வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி வீட்டில் ஸ்நாக்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பிஸ்கெட்டு சாப்பிடுவேன். இப்போ மேரிகோல்டு பிஸ்கெட் நான் சாப்பிடுவேன். அதுவுமே இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்றதை தவிர்த்துக்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குன்னா அதே ஸ்நாக்கை திரும்பி வாங்கக்கூடாது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ 4 பிஸ்கெட் பேக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேரிகோல்டு இருக்குன்னா கூட சேர்த்து இன்னும் 2 ஸ்நாக் வாங்கக்கூடாதுன்னு ரூல் போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம், 1 கிலோ ஆப்பிள் வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் மாதுளையை சேர்த்து வாங்க மாட்டேன். இப்போ ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிள் காலியானதுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ரூட்டுக்கே போகணும். முன்ன வந்து கணவர் வந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கும்போது என்னென்னா, ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க, மாதுளை வாங்கிட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு வாழைப்பழம் வாங்குறாங்கன்னா இதில் இந்த 3 ஃப்ரூட்ஸில் ஒரு ஃப்ரூட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து கெட்டு போய் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அட் அ டைமில் எல்லோரும் சாப்பிட முடியாது. ஆனால் அது அழுகக்கூடிய டைமிங்னு பார்த்தோன்னா 1 வீக்கில் அழுகிரும். ஏதாவது ஒரு ஃப்ரூட்டாக தான் அழுகிரும், வேஸ்ட்டாக போகும். அதனால் எந்த ஃப்ரூட்டு வாங்குகிறனோ அதை வந்து 1 கிலோ இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அது காலியானதுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ரூட் வாங்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு பழம் இருக்கும்போது அடுத்த பழம் வாங்கிக்கலாம். அப்படி தான், அதாவது ஒரே ஒரு பழம் தான் பேலன்ஸ் இருக்குன்னா அடுத்த பழம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னொன்று, ஒரு சின்ன சீக்ரெட், எனக்கு மணி வந்து இதில் நான் சேமிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் யோசிக்கிறது இந்த எல்லோ கிளாத். இதை ஒரு டிப்பாகவும் யோசிச்சுக்கலாம். இது வந்து பணம் வசிய முறையோ இதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து இதோட மனம் வந்து ஏதோ பணத்தை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துது. அதில் வந்து ஒரு எல்லோ கலர் கிளாத் எடுத்துகிட்டு இதில் ஒரு 5 ரூபாய் பித்தளை காயின் ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி குபேர எந்திரம் போட்ட காயின் ஒன்று வச்சுருக்கேன். இதில் மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம், அக்ஷதை வேணாலும் தூவிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேர் சொல்லான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சுட்டுட்டு அந்த சுடும்போது அதோட மனம் வந்து கமன்னு வரும். அதை சுட்டுட்டு உள்ளே போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய், அதுக்கப்புறம் அந்த ஜாதி பத்திரி, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மனம் இருந்தாலே பாசிட்டிவிட்டி அங்கே இருக்குது, ஏதோ ஒரு சக்தி அங்கே நிலவுதுன்றது தான் எனக்கு தெரியுதே தவிர்த்து இதில் வந்து இப்படி வச்சுட்டா நிறைய பணம் அள்ளி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் கிடையாது. இதில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இருக்குன்றத நான் நம்பி எனக்கு பணம் எங்கே சேமிப்பனோ அந்த இடத்துல வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே இவ்வளோ தான். நான் வந்து மணி பேலன்ஸ் பண்ணுறதோட சீக்ரெட் இவ்வளோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடும்போது அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை, அதாவது நீங்கள் கேட்கலாம், நம்ம சேனலில் ஒரு சில ப்ராடக்ட்லாம் நான் வாங்கி காமிச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகபட்சம், அவ்வளோதான். அதையுமே வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதம் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், தேவையற்றது அப்படின்னு போட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு பார்ப்பேன். அப்போ போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் குறைக்கணும், இப்படி தான் யோசிப்பேன். அதுக்காக மொத்தமாக குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாமல் போயிடும். எதுலேயுமே நம்ம இப்படியே இருந்துட்டால் என்ன பண்ணுறதுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். செலவு ரொம்ப குறைப்பேன் அப்படின்னு நான் சொல்லலை. கொஞ்சம் போன மாதத்தை விட இந்த மாதம் ஒரு 100 ரூபாயாவது குறைக்கணும், ஒரு 50 ரூபாயாவது குறைக்கணும்னு குறைச்சிட்டு வருவேன். இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிலரை பார்த்துடலாம். எம்டிஆர் எடிட்டர், கிஷோர் ஜே, ரக்ஷனா ஆர், மஞ்சுளா, சசிகலா, விஜயலக்ஷ்மி, வேணுகோபால். இனிமேல் சப்ஸ்கிரைபர் சிஸ்டம்ஸ் இல்லை, பொதுவாக கமெண்ட் போட்டாலே அவங்களோட நேமை சொல்லிடலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கும் நான் பேசுனதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் நான் பேசின விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்புன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.